ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண் பெண் மோகன வசியம். அதாவது கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலயமா உங்களுக்குள்ள கருத்துறவு ஏற்பட்டிருக்கும். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஏதோ பேருக்கு பேசிட்டு பழகிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க, குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கீரியும் பாம்புமாகவும் இருக்கும், சண்டைகள் அடிக்கடி ஏற்படும். காதலன் காதலி அதே மாதிரி தான், தெரிஞ்சோ தெரியாமல் உங்களை சண்டை நடந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு பழையபடி இருந்த அந்த காதல், அந்த அணுன்னு இல்லாமல் இது ஏனோதானு பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்லை உங்கள்கிட்ட அவங்க பிரிஞ்சு இருக்கிறது, உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது, பிளாக் பண்ணுறது. கணவன் மனைவியாக இருக்கட்டும், கோச்சிட்டு அவங்க அம்மாட்ட உட்காந்துட்டு வராமல் இருக்கிறது. சரிங்களா? அவங்களாம் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இது வசியம் இல்லை, மோகனத்தை செஞ்சு கொடுக்கும். அப்படிங்கும்போது உங்கள் மேலே அந்த மோகத்தை காம எண்ணத்தை அதிகரித்து அவங்க எங்கே இருந்தாலும், அதாவது வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா உடனே அந்யோன்யமாகிடுவாங்க. சரிங்களா? வெளியே இருக்கிறாங்க, சண்டை போட்டு கோச்சிட்டு பேசாமல் இருக்கிறாங்க, பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க அம்மா பேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களை தேடி தன்னால் அவங்களே வந்துடுவாங்க. சரிங்களா? ரொம்ப எளிய முறை தான், யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். யார் செஞ்சாலும் 100% பலன் கொடுக்கும். ஆண் பெண் இருவரும் செய்யலாம். சரிங்களா? ஆனால் நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்தணும். காரணம் என்ன அப்படின்னா, இது சித்தர்களுடைய குறிப்பு. இதை தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கர்மாக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் சொல்கிறேன், இதை நல்ல விஷயத்தை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிக்குங்க. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா குடுவை கட்டுற முறை, அதாவது மோகன் ஆண் பெண் வசிய குடுவை கட்டுற முறை. இதுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலை. சரிங்களா? காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமானதுக்கு அப்புறமேட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி அமர்ந்துக்குங்க. அமர்ந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் கழுத்தில் கண்டிப்பாக தாமரை மணி மாலை இருக்கணும். ருத்ராட்ச மணி மாலை கிடையாது, தாமரை மணி மாலை உங்களுடைய கழுத்தில் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு குடுவை ஒன்று எடுத்து அதை மஞ்சள் நீர் கொண்டு சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுற்றிலும் 3 பொட்டு வச்சு ஒரு வாழை இலை விரித்து அதன் மேலே அந்த குடுவையை வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த குடுவைக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி நெய் தீபம் ஒன்று ஏற்றி இருக்கணும். நெய் தீபம் ஏற்றிட்டு விநாயகர் பெருமான், குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய முன்னோர்கள் அனைவரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசார வேண்டி வணங்கிக்கணும். வணங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த குடுவை உள்ள மஞ்சள் கொஞ்சம் போடுங்க, அப்புறம் குங்குமம் கொஞ்சோண்டு போடுங்க. இது போட்டதுக்கு அப்புறமேட்டு நவதானியங்களை கொஞ்சம் கொட்டுங்க. அதில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையில் விபூதியை உள்ளங்கையில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்துட்டு கணபதி மந்திரம் ஒரு 108 முறை சொல்லிட்டு அந்த விபூதியை மறுபடியும் அந்த குடுவையில் போட்டுருங்க. அதாவது உறுதி ஏற்றின விபூதியை குடுவையில் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு செப்பு தகட்டில் நான் கொடுக்குற எந்திரத்தை வரைங்க. சரிங்களா? வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு கீழே நீங்கள் இந்த பூஜை முறை யார் பண்ணுறது ஃபஸ்ட்டு அவங்க பேர் எழுதுங்க. அதுக்கு கீழே மோகையா அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் யாரை வசியம் பண்ணுறீங்களோ, மோகனம் பண்ணுறீங்களோ அவங்க பேர் எழுதுங்க. எழுதியதுக்கு அப்புறமேட்டு அந்த எந்திரத்தை சுருட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிவப்பு கலர் நூலை கொண்டு நான் கொடுக்குற மோகினி மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு அந்த எந்திரத்தை அப்படியே சுற்றி கட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அந்த எந்திரத்தை எளிமையாக சொல்லிட்டேன். சரிங்களா? எப்படி எளிமையாக சொல்லிட்டேன் அப்படின்னா, இது போல் எந்திரத்தை நான் கொடுக்க எந்திரத்தை வரைங்க, கட்டுங்க அப்படின்னு முறைப்படி எந்திரத்தை எழுதுகிற முறை, சுற்றி பண்ணுற முறை, சாப நிவர்த்தி பண்ணுற முறைப்படி இதை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். புரியும்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்திரத்தை ஒரு எடுக்கிறீங்க. எந்திரத்தை சமமாக கட் பண்ணுறீங்க, 4 முளைக்கும் சமமாக கட் பண்ணுறீங்க. கட் பண்ணமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்திரத்தை சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணுறதுன்னா என்னது உங்களுக்கே தெரியும். மஞ்சள், பன்னீர், பால், இளநீர், எலுமிச்சை சாறை கொண்டு ஏதாச்சும் உங்களால் உங்கள் கையில் என்ன இருக்குதோ 2 பொருள் 3 பொருள் வச்சு சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணதுக்கு அப்புறமேட்டு எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி போக்கணும். சரிங்களா? சாப நிவர்த்தி போனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்திரத்தை எழுதவே ஆரம்பிக்கணும். அப்படி எந்திரத்தை எழுதிட்டாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். சரிங்களா? உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
எந்திரத்தை வந்து வரையணும். சரி, எந்திரத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எந்திரத்துக்கு நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மை வைக்கணும், இந்த அஞ்சன மை. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டரு சைக்கிளில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, இதே ஒரு 2 வீலரில் போகிறோம், காரில் போகிறோம்னா ஆகும் குயிக்காக போயிடலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷங்கிற மாதிரி ஒரு குயிக்காக போயிடலாம்ல. அதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சைவ முறையோ இல்லை கரு முறையில் ஒரு அஞ்சன மை வந்து கண்டிப்பாக எந்திரத்துக்கு வச்சே ஆகணும். சரிங்களா? இதுதான் வந்து முறை. நான் எந்த வீடியோ பதிவு சொல்லியிருந்தாலுமே ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் முறை இதுதான், உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதனால தான் வந்து அதை வந்து பொறுமையாக விலைக்கு சொல்லலை, வீடியோ லென்த்தாக போவோம் அப்படின்னு. இப்போ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இடையில நமக்கு ஒரு அன்பர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த சந்தேகம் கேட்டிருந்தா அப்படி. சரி ரைட், நம்ம வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினச்சி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறோமே, சரி தெரியல போகிற மாதிரி தான் நான் திருப்பி இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறேன். சரிங்களா? எந்திரத்துக்குன்னு முறை ஒன்று இருக்குது. அதை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் எந்திரம் வந்து கண்டிப்பாக முழுமையாக வேலை செய்யும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி எந்திரத்தை வந்து சுத்தி பண்ணி சாவணி விருத்தி போக்கி உயிர் கொடுத்து அஞ்சன மை வச்சு எந்திரத்தை எழுதியாச்சு. 108 முறை சிவப்பு நூலை கொண்டு கட்டுறீங்க. கட்டின அந்த எந்திரத்தை வந்து குடுவையில் போடுறீங்க. குடுவையில் போட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சை கனி, சரிங்களா, ஒரு எலுமிச்சை கனி எடுத்துட்டு 108 முறை மறுபடியும் அதே ஒரு மோகினி மந்திரத்தை வந்து சொல்லி அந்த குடுவையில் போட்டுருங்க. குடுவையில் போட்டுட்டு குடுவையோட வாய்ப்பகுதியை வந்து சிவப்பு கலர் துணியை கொண்டு கட்டிடுங்க. கட்டினதுக்கு அப்புறமேட்டு எந்திரத்தோட கழுத்து பகுதி, அதாவது வாய்ப்பகுதி கீழே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கன்னி நூலை வச்சு கட்டிடுங்க. ஒரு காதால கருகமணி உள்ளார சொருவி கன்னி நூல் கொண்டு கட்டிடுங்க. சரிங்களா? கழுத்து பகுதி கட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாழை இலையில வந்து குங்குமத்தை நல்லா ஃபுல்லாக கொட்டிடுங்க. குங்குமத்தை கொட்டிட்டு அது பரப்பிட்டு அதுக்கு மேலே அந்த குடுவையை வச்சு கணபதி மந்திரம் வந்து ஒரு 108 முறை சொல்லுங்கள். மோகினி மந்திரம் வந்து நான் கொடுக்குற மோகினி மந்திரத்தை வந்து 10,008 முறை உரு கொடுங்க. உரு கொடுத்ததுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு புது தட்டில், சில்வர் தட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, தாம்பூலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நவதானியங்களை பரப்பி அதுக்கு மேலே இந்த உரு ஏற்றின குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அந்த தாம்பூல தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே குடுவையை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பூஜை அறையில் உரமாக வச்சிடணும். உங்களுக்கு தெரியும், இந்த பூஜை முறை பண்ணும்போது அதுக்கு தேவையான பழங்கள் வச்சுருக்கணும், சிறிய படையல் வச்சுருக்கணும், கண்டிப்பாக தேன் வச்சுருக்கணும். இதுதான் முறை, எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். சரியா? இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தாம்பூலத்தில் வந்து நவதானியங்களை பரப்பி இந்த குங்குமத்தை மேலே பரப்பி அதுக்கு மேலே குடுவையை வச்சு பூஜை அறையில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. சரிங்களா? பூஜை அறையில் ஓரமாக வச்சுட்டு தினைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 21 முறை சூடசாமரம் காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து மந்திரம் சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே போதும். முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல கட்டுப்பட்டு போவாங்க. நீங்கள் யாருக்கு வந்து இந்த முறையை பண்ணுனீங்களோ அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு போவாங்க. முழுக்க கட்டுப்பட்டு போவாங்க. வெளியே இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க, சண்டை போட்டு மனைவியோ காதலியோ வெளியே இருந்தாலும் உங்களுக்கு தேடி தன்னால் வந்துடுவாங்க. நீங்கள் பேசணும் கேட்கணும் அவசியமே கிடையாது, அவங்களே தன்னால் வந்துடுவாங்க. இப்போ சப்போஸ் தகாதவரோட பேசி இருந்தால் கூட வந்துடுவாங்க. ஆனால் வசியக்கட்டில் இல்லாத வரைக்கும், எப்படி வசியக்கட்டில் இருந்தாலும் வேலை செய்யும். அவங்க செஞ்சுருக்கிற வீரியத்தை வச்சு இது வேலை செய்யும். சாதாரண சண்டையாக போயிருக்கிறாங்க, ஒரு சின்ன தவறுனால ஏற்பட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காதலி கணவன் மனைவி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக 100% உங்களை தேடி வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்நுண்ணியம் ஏற்பட்டுரும். இது என்ன ஆகும்னா, அவங்கள மட்டும் கட்டுப்படுத்தாது, உங்களுக்கும் அவங்க மேலே வந்து ஆசை ஏற்படுத்தி விட்றனால புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவரை மட்டும் தான் வந்து மோகத்தை கொடுக்கும், வசியத்தை இப்போ நமக்கு பண்ணுவும் கிடையாது. உங்களையும் அவங்களுக்கு வந்து வசியத்தை வந்து ஏற்படுத்தி விடும். அந்த அளவுக்கு இந்த முறை வந்து குடுவை கட்டுற முறை பவராக வேலை செய்யும். இது எப்போ உங்களுக்கு வந்து வேணாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆற்றுல வந்து கரைச்சி விட்டுறணும். சரிங்களா? கரைச்சி விட்டால் மட்டும்தான் இந்த வசிய கட்டு வந்து தெளியும். அந்த அளவுக்கு பவராக வேலை செய்யும். அதனால் மிக எளிய முறை, நல்ல விஷயத்துக்கும் நியாயமான விஷயத்திற்கு மட்டும் தயவுசெய்து பயன்படுத்துங்க. தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.